பாவத்துக்கு விலகியோடிய ஒரு இளைஞனை பற்றி பார்க்கலாமா? எல்லாம் இழந்தவன் போல அடிமையாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான் யோசேப்பு. அந்நிய தேசம், அந்நிய மக்கள். ஆனால் கர்த்தர் அவனுடன் இருந்தார். போத்திபாரின் வீட்டில் அவன் செய்த எல்லாம் வளர்ச்சி கண்டது. அடிமையானவன் வீட்டின் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். ஆனால் ஆசீர்வாதம் வந்த இடத்தில் சோதனையும் வந்தது. போத்திபாரின் மனைவி யோசேப்பை தவறு செய்ய அழைத்தாள். ஆனால் அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான். அதன் விளைவு பொய் குற்றச்சாட்டு, சிறை, இருள் அவனுக்கு வந்தது. ஆனால் சிறையிலும் கர்த்தர் அவனுடன் இருந்தார். மனிதர்கள் அவனை தள்ளினாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட அனைவரையும் யோசேப்பின் கையில் ஒப்படைத்தார். இன்று நம் வாழ்க்கையிலும் சோதனை இருக்கலாம். ஆனால் தேவன் உயர்த்தும் நாள் நிச்சயமாக வரும்.